சின்ன பசங்களுக்கு படம் எடுக்கிறதுன்றது அத்தனை ஈஸி கிடையாது. அதுவும் குறிப்பாக சிறுவர்கள் படம் மாதிரியே இருக்குதுன்றது மிகப்பெரிய சவால் தான். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து தியேட்டரில் வெளியான போது பெரிய அளவுக்கு கவனிக்கப்படல. ஆனாலும் வந்து ரொம்ப லிமிட்டட் தியேட்டர் ரிலீஸ் தான் பண்ணாங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்கா என்டர்டெய்னரான ஒரு சிறுவர்கள் படம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் படங்கள் இருக்கிறவங்க தமிழில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜிக்காக படங்கள் இருக்கும். நாஸ்டாலஜிக்கு வந்து எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சதோ அவங்களுக்கு அந்த படம் நாஸ்டாலஜிக்காக இருக்கும். குரங்கு பெண்ணல் மாதிரி அது ஒரு நல்ல படம் அது. அந்த நாஸ்டாலஜிக் அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அது. 4 சிறுவர்கள் நண்பர்களாக இருக்காங்க. பள்ளி விடுமுறையில் இருக்காங்க. பசங்க பேர் வந்து பெத்தப்பா, சைபால், மணி மற்றும் செலிடப்பா. அவங்க 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க. 4 பேரும் வந்து யார் வீட்டு தோட்டத்து கிணறுலையாவது குதிச்சு நீச்சல் அடித்து அந்த தோட்டக்காரன்ட்ட மாட்டி அவங்ககிட்ட பட்டக்ஸில் அடி வாங்கிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கும்போது பயங்கர ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அது பாரு, இந்த மாதிரி எத்தனை நாள் தான் போய் நம்ம வந்து எவன் வீட்டு கிணத்துலேயே போய் குளிச்சு நம்ம வந்து அடி வாங்குறது. உனக்கு தான் சொந்தமாக காடு இருக்குல்ல, அதாவது பெத்தப்பாவோட வீட்டில் அவங்க சொந்தமாக காடு இருக்குல்ல, அந்த காட்டில் போய் நம்ம வந்து கிணறு வெட்டி நம்ம ஒண்டி குளிப்போம், நம்ம கிணறு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி போகிறாங்க. அந்த பாட்டிக்கிட்ட போய் கேட்டால் பாட்டி சொல்லுது, நான் வந்து கிணறுலாம் வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் வந்து அந்த பெத்தப்பாட அம்மா அப்பா மரணம் இருக்குது. இந்த பேரனுக்கும் பாட்டிக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த பாட்டி ஏன் பயப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து கிணறு வெட்டினாங்களா இல்லையன்றது தான் கதை. உண்மையாக சொல்ல போனீங்கன்னா ஒரு பசங்களுடைய நடிப்பு வந்து அட்டகாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ நல்லா இருக்குது பசங்களோட நடிப்பு. அதுவும் பெத்தப்பா நடித்தவங்க வந்து ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து பசங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கிப் ஆகிடுதே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கதையும் வந்து அவங்களுடைய போக்கிலேயே கதை போகுது. கதை போக 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 அவங்களுக்கு வந்து அந்த அடுத்தடுத்த சம்பவத்துக்கு போய் ஸ்கிப் ஆகிட்டு இருக்காங்க. அங்கங்கே சில டைலாக்ஸ்லாம் வெடித்து சிரிக்கிற அளவுக்கு, தனியாக பார்த்தாலே வெடித்து சிரிக்கிற அளவுக்கான அந்த சிறுவர்களுக்கே இருக்கிற மென்டாலிட்டியோட சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. 4 பேருமே நல்லா, குறிப்பாக அந்த சைபாலும் பெத்தப்பாவும் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க அந்த படத்தை. அதே போல் சில காட்சிகளில் பார்த்தீங்கன்னா விஷுவலாகவும் ரொம்ப ஃபன்னியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கனவுல வந்து பள்ளம் தோண்டி ஊத்துலேருந்து தண்ணி வர காட்சிக்கும் இந்த பெத்தப்பா வந்து தூக்கத்தில் ஒன்றுக்கு போகிற காட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பு வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கும் பேரனுக்குமான கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. விவேக் பிரசன்னா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா, அவருடைய மகன் வந்து கிணத்துல வந்து செத்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் மனநிலை சரியில்லாமல் ஊருக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு. பஞ்சர் ஓட்டுற வேலையை தான் பண்ணுறாரு. அவர் பஞ்சர் கண்டுபிடிச்சா அந்த பஞ்சர் கண்டுபிடிக்கும் போது அதுலேருந்து வர குமிழ்கள் இருக்கு இல்லையா, அந்த குமிழ்களை பார்த்தோன்னா பஞ்சர் கண்டுபிடிச்சா பெரிய சாதனை மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது ஏன் காரணம்னு சொல்லி இந்த மகனுடைய மரணத்தை சொல்லும் போதும் அந்த பஞ்சருக்குமான கனெக்ஷன் வந்து செம எமோஷனலாக இருக்குது. அவர் வந்து கடைசியில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரில். ஒரு சின்ன கேரக்டர்னாலும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த படத்துக்கு எனக்கு ஒட்டாத விஷயம் என்னென்னா, திடீர்னு இந்த பாட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை, இந்த பாட்டி கொண்டா என்னன்னு சொல்லிட்டு 4 பேர் பேசுனாங்க. அதை கொஞ்சம் சிறுவர்கள் படம்ன்ற போது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு படம் அது. இந்த படத்தை எழுதி இயக்கிய ஹரிக்குமாருக்கு வாழ்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கான படம் எடுக்கிறதே கஷ்டம். அதை குழந்தைகள் படமாக தான் எடுக்கிறதுன்றது கஷ்டம். குழந்தைகள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவருக்கு. நினச்சி சிரித்து பார்க்கலாம் அப்பப்போ. அந்த படம் வந்து கௌதம் வெங்கடேசனோட ஒளிப்பதிவும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பின்னணி இசையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை தயாரித்த